இல்ல சார், இங்க அதிகாரி வர மாட்டாங்களா? நீங்க சொல்ல மாட்டீங்களா? அதுக்கு தானங்க இங்க வந்திருக்கோம். நீங்க ஆபீஸ் வாங்க, ஆபீஸ் வாங்க. இல்ல நான் என்ன சொன்னது, சம்பந்தப்பட்ட இடம் இந்த இடத்துல வந்து இல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 4-5 நாளா வந்து இவங்களும் மனு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல போராடுறாங்க, விஷயங்களை போய் சொல்றாங்க, செய்யும் எடுக்கல. இப்ப போராட்டம் அப்படின்னு சொன்னோடனே வந்திருக்காங்க. இதுக்கு என்ன தீர்வு? ஒரு நல்ல தீர்வு வர்றோம், வாங்க பேசிக்கிறோம் சொல்லிட்டு வர சொல்லுங்க. அவர் வந்து மனு கொடுத்துருக்காங்க, அதான் அவருக்கு வந்து தெரியலைங்கிறார். நல்லா புரிஞ்சுக்கீங்க. அவர் வந்து மனு கொடுத்தீங்களா அப்படின்னு நான் கேள்வி எழுப்புறாரு. இல்லைங்க, நீங்க இந்த முதல்ல இந்த வார்த்தை சொன்னே தவறுங்க. நீங்க இங்க தானே மனு கொடுத்தாங்க, அதை நீங்க என்ன சொன்னீங்க? ஆமாங்க கொடுத்தீங்கன்னு சொல்லணுமா இல்லையா? கொடுத்தீங்களா அப்படின்னு அது கருத்து என்ன? இல்ல சார், நீங்க அப்படி பேசக்கூடாது. கொடுத்தீங்களாங்கிறாரு. விட்டுட்டு கூட வந்து சொல்லக்கூடாது சாமி. அப்ப சாமி பாக்குறது ஒண்ணும் இல்ல. அது வேலையை நடக்கலையா? 2 வாரமா அப்படியே வண்டி வர போயிட்டாங்க. இல்ல அங்க வந்துருச்சு, தோன்றது வண்டி வந்துருச்சுங்க. இப்ப சொன்ன கோயிலு குளத்துக்குள்ள அது எடுக்க வேண்டிய கோயில் சொன்னாரு. எடுக்க வேண்டிய கோயில் எடுக்க வேண்டிய கோயில் சொல்லிட்டாரு. அது எடுக்கட்டே போறா, எடுக்க வேண்டிய கோயில் அப்படியே சொல்றாரு. அப்புறம் இப்ப வந்து நாங்க வண்டியை வளர்க்கிறாரு. மாத்தி மாத்தி பேசாதீங்க. தவறாது, நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க. எடுக்கக்கூடிய கோயில் தான் சொன்னீங்க. இப்ப சார் ஏங்க சார், ஒரு 5 நிமிஷம் பொறுங்க சார். உங்க டிபார்ட்மெண்ட் இருந்து பராமரிப்பால பாக்குறீங்க, இதை நாங்க வரவேற்கிறோம். அதாவது இந்திய எழுச்சி முன்னணியும் அண்ணா சமுதாயத்து மக்கள் வரவேற்கிறோம். இதெல்லாம் வந்து இந்த பராமரிப்படி வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க நிறைய மனு கொடுத்துருக்கோம். சிஐடி சார் தெரியும், நிறைய கொடுத்துருக்கோம், வரவேற்கிறோம். இது வந்து ஒரு வெள்ளாவி பொங்கல். உங்க கிராமத்துல ஒப்பா மாட்டை கேட்டா சொல்லுவாங்க. இந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு வருஷந்தோறும் சிறப்பா விளையாடுப்பாங்க. அண்ணா சமுதாயத்தினுடைய குலதெய்வம் இது. இவங்களுடைய உணர்வுக்கு, இவங்களுடைய வழிபாட்டுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும். ஒண்ணு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊர் உருவான காலத்துல இருந்து இருக்கு, இன்னைக்கு நேரத்துல இல்ல, ரொம்ப காலமா இருக்கு. பொதுப்பணத்தில் எடுக்காத காலத்துல இருந்து இது இருக்குது. இதுக்கு மதிப்பு கொடுத்து இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு கொடுத்துட்டு நீங்க பராமரிப்பான ஏற்பாடு வந்து நாங்க கோரிக்கை. இடம் வந்து அதாவது நீர்சமுத்திர கண்மாய் உழவர் சந்தைக்கு மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளாவி பொங்கல் வழிபாட்டு சாமி அந்த இடத்துல நாங்க வந்து இந்த இடத்துல நிற்கிறோம். இந்த இடத்துல வந்து பொதுப்பணித்துறை சம்பந்தமாக எத்தனையோ முறை வந்து அந்த அலுவலர்கள் கொண்டு போய் இவங்க வந்து மனு கொடுத்திருக்காங்க. இந்த வெள்ளாவி வழிபாட்டு சாமி இந்த இடத்த வந்து இடிக்கக்கூடாது, இது பல ஆண்டுகளாக இந்த ஊர் உருவான காலத்திலிருந்து இந்த வெள்ளாவி சாமி இருக்கு, இது இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி மனு கொடுத்திருக்காங்க. மனு கொடுத்து எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடல. முடிவாக இன்று வந்து காலை ஒரு 10 மணி அளவில் நம்ம வண்ணார் சமுதாயத்து தலைவர் மதிப்புக்குரிய முனியாண்டி அவர்களுடைய தலைமையில அந்த சமுதாயத்து மக்களும் இந்து எழுச்சி முன்னணி பொறுப்பாளர்களும் இந்த இடத்துல நாங்க குழுமியிருக்கோம். தேனி காவல்துறை அதிகாரிகள் நீங்க முறையாக மனு கொடுங்க. அதாவது வட்டாட்சியருக்கும் பொதுப்பணித்துறைக்கும் தேனி அலிநகரம் நகராட்சி ஆணையாளருக்கும் மனு கொடுங்க. அந்த மனுவினுடைய அடிப்படையில் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவனுடைய பேச்சுவார்த்தையை கேட்டு இப்ப இந்த சமுதாயத்தினுடைய தலைவர் முனியாண்டி அவர்கள் வந்து 3 டிபார்ட்மெண்ட் கொண்டு போய் இப்ப மனு கொடுக்க போறாரு. தேனி காவல் ஆய்வாளருக்கு ஒரு மனு கொடுப்பாரு. இது உடனடியாக இந்த மனுவை வந்து பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்கணும். அப்படி தவறும் பட்சத்தில் காலதாமதம் செய்தால் இந்த நீர்சமுத்திர கண்மாய் பராமரிப்பு பணி 1 இன்ச்சு கூட நகராது. 1 இன்ச்சு கூட நாங்கள் நகர விட மாட்டோம். இது வந்து இந்து எழுச்சி முன்னணியின் மேலும் அன்னார் சமுதாயத்தினுடைய மக்களுடைய எச்சரிக்கையா பொதுப்பணித்துறைக்கு நாங்கள் கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம். அதெல்லாம் சூப்பரா பண்ணிடுறேன்.